Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ரீசார்ஜ் ஃபேன் வந்து நான் DMARTல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 800 சம்திங்க்கு வாங்கியிருந்தேன். ப்ரீவியஸ் டே வந்து பவர் கட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால இதை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் சார்ஜ் இல்லை. இதில் வந்து டஸ்ட்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஓவர் கோல்டாக இருக்குது. ஸோ வாய்ஸ் அதனால் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேன் வாங்கி 10 months மேலே ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஓவர் நைட் வந்து சார்ஜ் ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 6 hours வரையில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். லோ, மீடியம், ஹை அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த மோட் வேணுமோ அந்த மோட் செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் டே வந்து மிளகா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்தது உடனே வந்து வெயிலில் வந்து காய வச்சுருந்தேன். அது வந்து காய வச்சுட்டு நம்ம வந்து கண்டெய்னரை ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வண்டு வைக்காது. இந்த வீடியோ வந்து 1 week பிஃபோரே எடுத்தது. பட் வந்து வீடியோ கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண முடியல. ஸோ ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திச்சிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ டைம் இருந்தது அப்படிங்கிறதால செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண லெமன், கட் பண்ண லெமன்லாம் வந்து வேஸ்ட்டாக இருக்குல்ல, ஸோ அதை வந்து போட்டுட்டு ஒரு ஈர துணியால் அந்த பாட்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி, அதுக்கப்புறம் உப்பு வந்து நம்ம கொட்டி வைக்கிற கண்டெய்னர்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு அந்த ஈர துணிலேயே வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம கிளாஸ் பாட்டில்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம வந்து ஒரு ஈர துணியால் இந்த மாதிரி தொடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து செல்ஃப் லைனராக வந்துட்டு நோட் புக் கவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈர துணியால் வந்து தொடச்சி விட்டுருவேன். ஏதாவது செஞ்சிருச்சு அப்படின்னாலும் துடைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சேம் அதே லெமன் வாட்டர்லேயே வந்துட்டு கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரசம், அதுக்கு சைடிஷாக வந்துட்டு மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டைக்கோஸ் வச்சு ஒரு போண்டா மாதிரி பண்ண போகிறேன். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து மீன் வந்து 4 பீஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு மைதா மாவு, அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. 1/2 ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கு பிறகு மீன் வந்து இதில் ஆட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். இதில் வந்து நம்ம மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கிறதால மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது ஒட்டாமல் வரும். இதை இப்போ எடுத்து வச்சுட்டு முட்டைக்கோஸ் போண்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையானதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெங்காயம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் பஜ்ஜி சீவிரோம் இல்லையா, அதுலேயே வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முட்டைக்கோஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பட் இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் நம்ம டீ குடிக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரசம் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து தட்டினதுக்கு பிறகு கொஞ்சமாக வந்துட்டு பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வந்து தட்டிக்கலாம். ரசம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு பவுலில் வந்து புளி தண்ணி வந்து நல்லா கரைச்சதுக்கு பிறகு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி இதெல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். இது நல்லா கரைச்சதுக்கு பிறகு கடாயில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஜீரக மிளகு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அதை வதக்குனதுக்கு பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசம் தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ரசத்தில் வந்து தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து அரிசி கழுவுறோம்ல அந்த தண்ணி இல்லைனா பருப்பு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்ததுக்கு பிறகு ரசம் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரசம் வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு போண்டா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம்.
இந்த போண்டா பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. முட்டைக்கோஸில் அதுக்கப்புறம் வெங்காயத்தில் இருக்க தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் தண்ணி வந்து தெளித்து விட்டுக்குங்க. இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி பவுடர் வந்துட்டு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைனா கேசரி பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கலருக்காக தான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன், இல்லைனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து கடலை மாவு வந்து 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஊறணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாகவே வந்து ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கலந்ததுக்கு பிறகு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை, எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு பேட்சாக வந்து போண்டா போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா போண்டாவும் வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து நீங்கள் முட்டைக்கோஸ் மட்டும் இல்லாமல் கேரட்டும் நீங்கள் துருவி ஆட் பண்ணிக்கலாம், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த பபிள்ஸ்லாம் வந்து அடங்கினதுக்கு பிறகு ஒரு பிளேட்க்கு வந்து நம்ம மாற்றிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மேலே வந்து நல்லா செவந்திருக்கும், உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும். கரெக்டான பதத்தில் நம்ம வந்து இந்த போண்டாவை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து வச்சுருந்தேன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த லன்ச் பண்ணுறதுக்கு எனக்கு டைம்னு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour தான் இருக்கும். 1 hourக்குள்ளேயே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். போண்டா வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாகவே வந்திருந்தது. இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கிறதால நல்ல மொறுன்னு கிரிப்ஸியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரசம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதுக்கு சைடிஷாக வந்து மீன், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் போண்டா இருந்ததால் அதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரீவியஸ் டே நைட்டு வந்து இந்த ஸ்வீட் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தான், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு இதில் வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிட்டு அதை வந்து நல்லா சளிச்சதுக்கு பிறகு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கு பிறகு இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்னது தான் எடுத்திருக்கேன், உங்கள் ஸ்வீட்க்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணதுக்கு பிறகு இதை வந்து நல்லா வந்து கலந்து விடலாம். இது நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வாசனைக்காக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு பாக்ஸில் வந்து பட்டர் ஷீட் இல்லைனா நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து சேர்த்துட்டு லெவல் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேலே சேர்த்துக்குங்க. ஒரு 30 minutes வந்து ரெஸ்ட்லேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.